பெங்களூரு சிறையில் இருந்து கொண்டே தமிழக அரசியல் நிலவரங்களை கவனித்து வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தீபாவுக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் சசிகலாவின் அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்துவிடும். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை பன்னீர்செல்வம் அணியை நோக்கி இழுக்கும் முயற்சிகளும் வேகம் பெற்றுள்ளன என்கின்றனர் சசிகலா எதிர்ப்பாளர்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவேன் என்ற அறிவிப்பின் மூலம் கார்டன் வட்டாரத்தை கதிகலங்க வைத்திருந்தார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா. அப்பலோவில் நடந்த சம்பவங்களுக்கு விசாரணை கமிஷன் தேவை என கூடுதல் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் தீபாவின் சகோதரர் தீபக். போயஸ் கார்டன் உள்பட ஜெயலலிதாவின் அனைத்து சொத்துக்களுக்கும் இவர்கள் இருவரும் தான் அதிகாரப்பூர்வ வாரிசுகள். தீபக்கை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவர் எதிர்நிலைப்பாட்டை எடுத்ததில் கூடுதல் அதிர்ச்சி. அவருக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை மீறியதால் தான் எதிர்நிலையை எடுத்தார் என்கின்றனர் அதிமுக வட்டாரத்தில். ஜெயலலிதாவின் சொத்துக்களை குறிவைத்து அடுத்த ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டம் இன்னும் சில வாரங்களில் முடிவுக்கு வரலாம். இந்த விவகாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதித்து வருகிறார் தீபா. இது ஒரு புறம் இருந்தாலும் அரசியல் களத்தில் இருந்த சசிகலா உறவுகளை முழுமையாக அப்புறப்படுத்தும் வேலைகளை முடக்கிவிட்டிருக்கிறார் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் என விவரித்த அவரது அணியை சேர்ந்த ஆதரவாளர் ஒருவர். மேலும் கூறியதாவது, தீபாவின் அரசியல் என்பது முழுக்க தலித், மீனவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை நோக்கியிருக்கிறது. பன்னீர்செல்வத்திற்கு படித்தவர்கள் மத்தியில் செல்வாக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது இருவரும் தனித்தனியாக பிரிந்து செயல்படுகின்றனர். அதே நேரம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தீபாவுக்கு ஆதரவாக களமிறங்க இருக்கிறார் பன்னீர்செல்வம். இந்த தேர்தலில் தீபா எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என அதிமுக நிர்வாகிகள் பேச ஆரம்பித்து விட்டனர். தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவர் தலைமையில் இயங்குவதற்கும் பன்னீர்செல்வம் தயாராக இருக்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் அரசியல் களத்தில் இருந்து சசிகலா குடும்பத்தை அப்புறப்படுத்துவதுதான் என்றார். மேலும் சசிகலாவை ஒதுக்கி வைத்துவிட்டால் மொத்த அதிமுகவும் நம் பக்கம் வந்துவிடும் என்பதை அறிந்து அதற்கேற்ப காய்களை நகர்த்தி வருகிறார் பன்னீர்செல்வம். அதிமுகவின் சீனியர் நிர்வாகிகளை பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சந்தித்து பேசி வருகின்றனர். அவர்களிடம் பேசும்போது சசிகலா தலைமையின் கீழ் இருந்தால் மக்கள் மத்தியில் நீங்கள் அவரை புகழ்ந்து பேச முடியாது. ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்தான் தினகரன். கட்சிக்குள் நீங்கள் இருந்தாலும் பொதுவெளியில் இவர்கள் இருவரையும் உங்களால் ஆதரிக்க முடியுமா? கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் சின்னம்மா என்று விழித்து பேசுவதற்கு பின்னணியில் அவர்களுக்கான தேவை இருக்கிறது. எவ்வளவு விளம்பரங்கள் செய்தாலும் சசிகலா தலைமையின் கீழ் உங்களால் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. உள்நாட்சி தேர்தலுக்குள் சசிகலா அணி பன்னீர்செல்வம் அணி என்று பிரிந்து கிடக்காமல் ஒரே அணியில் திரள்வோம். மக்கள் மத்தியில் இருக்கும் சசிகலா எதிர்ப்பை உங்களால் மாற்ற முடியாது. தொடக்கத்தில் அவர்களை ஆதரித்த அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இப்போது பின்வாங்கிவிட்டனர். அப்பலோ என்ற ஒற்றை புள்ளியிலேயே பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இயங்குகின்றன. நாம் அனைவரும் ஒரே அதிமுக என்ற நிலை வராவிட்டால் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதை தவிர்க்க முடியாது. அதை நோக்கியே நாம் பயணிக்க வேண்டும். அதிமுகவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள் என விளக்கியுள்ளனர். அவர்களது கோரிக்கையில் உள்ள நியாயத்தை கட்சியின் சீனியர்கள் உணர்ந்துள்ளனர். மார்ச் மாதத்திற்குள் முக்கிய சீனியர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் வருவார்கள் என்றார் விரிவாக. அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக பதவியில் இருந்தாலும் குடும்ப உறவுகளை சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறார் தினகரன். IAS IPS பணியிட மாற்றம் முதற்கொண்டு அரசின் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் வரையில் பல முனைகளில் இருக்கும் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறார். தினகரனின் முடிவுகளுக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது என கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் சசிகலா. அதை ஒரு பொருட்டாகவே அவருடைய உறவினர்கள் மதிக்கவில்லை. அவர்களை நோக்கி படையெடுக்கும் அதிகாரங்களுக்கும் பஞ்சமில்லை. இந்த பதவிக்கு இத்தனை கோடி என பிரதான கிளப்புகளில் தங்கியிருந்து வசூல் வேட்டையில் கொடி கட்டி பறக்கின்றனர். வரப்போகும் 4 ஆண்டுகளில் சம்பாதித்தால் தான் உண்டு. இப்படி ஒரு வாய்ப்பு இனி கிடைக்குமா என அவருடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே பேசி வருகின்றனர். பெங்களூரு சிறையில் அடைப்பட்டிருக்கும் சசிகலாவுக்கு அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டாலும் குடும்ப உறவுகளுக்கு தடை போடும் வித்தை தெரியாமல் தவித்து வருகிறார் சசிகலா. போயஸ் கார்டனில் ஜெயலலிதா இருக்கும் போதே அதிகாரத்தில் மறைமுகமாக கோலாச்சியவர்கள் இப்போது எப்படி மௌனத்தை கடைபிடிப்பார்கள் என ஆதங்கப்படுகின்றனர் அதிமுக நிர்வாகிகள். மேலும் இதே போன்ற செய்திகளுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.